ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-26க்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த புக்கை சார் நம்ம படிக்கணும்? 6 to 10 வரைக்கும் தமிழ் புக்கை படிக்கணுமா, இல்லை 10ஆம் வகுப்பு புக்கை மட்டும் படித்தா போதுமானு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு புக்கை முழுமையாக படித்தாலே போதும். கிட்டத்தட்ட அவங்க கேட்குற 50 மார்க்குக்கு மினிமம் நீங்கள் 40 மார்க்கும் வாங்கிடலாம். அப்போ இன்னொரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னாக்கா, 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கு இந்த 2025 நியூ எடிஷன் வந்திருக்கு, புது புக்கு மாறி இருக்குது. அப்போ நாங்கள் படிக்க வேண்டியது ஓல்டு புக்கை படிக்கணுமா அல்லது இப்போ வந்த புக்கை படிக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்டுக்கான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போது இதில் பார்க்குற இந்த யூனிட்டெல்லாம் தமிழ், அதாவது 10th தமிழ் புக்குடைய ஓல்டு புக்கு. இப்போ இதில் எத்தனை இயல் இருக்குது பார்த்துங்க அப்படின்னாக்கா, 1லேருந்து 9 இயல் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 இயல் இருக்கும். ஒவ்வொரு இயல்லையும் 5 லெசன்ஸ் அல்லது 6 லெசன்ஸ் இருக்கும். அப்போது ஓல்டு புக்கை பொறுத்தளவுக்கு 9 இயல் இருக்கும். சரி, அப்போ அந்த நியூவாக வந்திருக்குல்ல, இந்த வருஷம் 2025 புது புக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த புது புக்கில் எத்தனை இயல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இதுதான் நியூ புக்குக்கான இயலுடைய, அதாவது பாடத்தலைப்புகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புது புக்கில் மொத்தம் 7 இயல் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், 7 இயல் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஓல்டு புக்கில் 9 இயல் இருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா 7 இயல் இருக்குது. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏற்கனவே இருந்த 9 இயலை அவங்க குறைச்சி அதிலிருந்து தான் 7 இயலை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 இயலை ஒரு 5 பாடம் மட்டும்தான் நம்மளுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்போ அது எந்த பாடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேகம் என்ற ஒரு லெசனும், அடுத்தது பிரம்மம் என்ற இந்த ஒரு லெசனும் 2, அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பன்முக கலைஞர், அடுத்தது முத்தொள்ளாயிரம், லாஸ்ட்டாக 1 அக்கறை. இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இந்த 5 லெசன் மட்டும்தான் புதியதாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவை எல்லாமே பழைய ஓல்டு சிலபஸ் இருக்கிற அதே லெசன் தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு சிலபஸை தான் படிக்கணும். ப்ளஸ்ஸு இந்த கொடுத்துருக்கிற இந்த 5 லெசன் என்னென்ன லெசன் அப்படின்னாக்கா, மேகம், பிரம்மம், முத்தொள்ளாயிரம், அக்கறை, அடுத்தது பன்முக கலைஞர், இந்த 5 லெசனையும் நீங்கள் கூட படிச்சுக்கணும். நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, டிஆர்பி போர்டில் அவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்பொழுது எக்ஸாம் டேட்டை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தாங்க. அதாவது 28ஆம் தேதி 9வது மாதம் இந்த டேட்டை கொடுத்து தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு டேட்டை அவங்க முன்கூட்டியே கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு கொஷின் பேப்பரை ரெடி பண்ணிட்டு தான் அவங்களால கொடுக்க முடியும். இது என்னுடைய கருத்து. புரியுதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th தமிழ் ஓல்டு புக்கை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது தான் மிக சிறந்த வழி. ஓல்டு புக்கை ப்ரிப்ரேஷன் பண்ணினாக்கா இப்போ இருக்கிற இந்த லெசனையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். புதுசாக இந்த 5 லெசனையும் நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு முழுமையான ப்ரிப்ரேஷனாக இருக்கும். சொல்கிறது உங்களால் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.